இந்த டைரக்டர் ஒரே போன் சார் இது ஹிட் ஆயிடுச்சு ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு போன் ஐபோன் கொண்டு கொடுக்குறாரு. இது என்ன நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சதுன்னா என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற வந்ததும் போனதும் தெரியலையா என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இத பத்தியே. மக்கள் இன்னைக்கு யாருமே தியேட்டருக்கு வர்றது இல்ல, எல்லாம் கம்ப்ளைண்ட். அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவரு போனாருன்னு தெரியும். 23 ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம முதல்வரோட. அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுகிறாங்க இந்த வீட்டுல, அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறாங்க தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்திருக்கோம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம் இந்த டைரக்டர் ஒரே போன் சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால நீங்க இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமா இருக்குது வெதுறன்னு. இல்ல இல்ல எங்க இருக்கீங்கன்னு, நான் ஆபீஸ்ல தான்மான்னு. உடனே வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு போன் ஐபோன் கொண்டு கொடுக்குறாரு. இது என்ன நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சதுன்னா என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற வந்ததும் போனதும் தெரியலையா என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இத பத்தியே. எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா? நீங்க பேசினது இது வேற மாதிரி இருக்கும். தப்பா? ஆமா இல்ல இல்ல என்னடானா இதுல என்ன விஷயம்னா அப்ப எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தியேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு அது இருக்கிறானே. ஆமா இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூலம் இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. நானும் பல விதமான படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனா இவன் ஒரே படத்துலங்க எல்லா தியேட்டர் என்னன்னா மல்டி இது டேலண்ட். எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினா, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்கிரீன் பிளே தெரியுது. இங்க என்ன செஞ்சுட்டா ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்ல இல்ல இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தியேட்டருக்கு வர்றது இல்ல, எல்லாம் கம்ப்ளைண்ட். அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவரு போனாருன்னு தெரியும். நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன்.
அதாவது பாக்குறானுங்க யாரு இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டுல, அவனுங்க தாங்க ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளவு பெரிய கான்சிட்டியா, இவ்வளவு கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது. புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவரு போட்டாருன்னா விழுந்தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நடிச்சு பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளவு பண்ணிச்சா அப்படின்னும் போது, அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல்ல அரிக்குது இப்ப கூட. அதனாலதான் வந்துட்டேன் நான். வேற என்ன தலைவன், அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பா பேசி முடிச்சிடணும், வளவளா கோவலான்னு இல்லாம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனா இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதுல வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.